அடிச்சிச்சு பாருங்க, அங்கதான் நிக்குது மீன். அந்த போடுங்க அங்க. அது பாரு போய் சைஸ் நல்ல சைஸ் போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்கும். நல்ல சைஸ். சாம்பாய் சூப்பர் மிஸ்டர் ஆண்ட்ரஸ் ப்ரோ. அபுபக்கர் சித்திக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கார். அடிச்சு எப்படி வந்து வச்சு பாருங்க. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆந்திரால நெல்டூர் பாளையமுக்கு நாங்க வந்திருக்கோம். என்னடா பாய் பேக் டு பேக் வந்து ஆந்திராவே போயிட்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க. ரீப்ளே பண்ணும்போதே நான் ஒரு சொல்லியிருப்பேன். ஸோ மீன் எங்க இருக்கோ அங்க நாங்க தேடி போவோம்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இப்ப பாத்தீங்கன்னா ரீசனா மீன் அடிக்குது. ஸோ ஆந்திரால 2025 முதல் ட்ரிப்பு நாங்க வந்து ஆந்திராவுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2024 எவ்வளோ நாங்கள் மீன் பிடிச்சிட்டோம். ஸோ 2025 வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்திருக்கோம். இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிப்போம், இன்னைக்கு யார் யார் வந்திருக்கோம், ஸோ என்ன டேக்கல்ஸ் வச்சு மீன் பிடிப்போம், எந்த ஊரில் வந்திருக்கோம், எந்த கல்லில் மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஃபுல்லாமே பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ என்னென்ன ரூல் வச்சு மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்திருக்கோம். யார் யாருன்னு பார்த்தா ஃபுல் வீடியோ பாருங்க. நான் எல்லாருமே உங்களுக்கு யார் யார் வந்திருக்காங்க, எல்லாருமே என்னென்ன டேக்கல்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, என்ன லீடர் வச்சு யூஸ் பண்ணுறோம், என்ன பிரைட் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம போட் மேனாக வந்துட்டாரு. போட்டில் ஏறிட்டு நம்ம நேராக கிருஷ்ணாபட்டினம் போயிட்டு இன்ஷால்லா இன்னைக்கு எவ்வளோ மீன் அடிக்குது, என்னென்ன மீன் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போட்டுக்காரன் வந்துட்டாரு. அங்கேருந்து போட் ஏறிட்டு போனோம். நம்ம அஜ்மலும் மொய்தீன் பாய் வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. டேக்கல்ஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே போயிட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆண்ட்ரஸ் ப்ரோ, ஸோ ஆண்ட்ரஸ், அஜ்மல், மொய்தீன் மொத்தம் 3 பேர், 4 பேர் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. ஆந்திரா இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. போட் ஏறிட்டு உள்ளே போயிட்டு சந்திப்போம் இன்றைக்கி எவ்வளோ மீன் பிடிப்போன்ட்டு. கைஸ், ஃபைனலி நாங்கள் வந்து போட் ஏறிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு டைமிங் கரெக்டாக வந்து போட் மேன் வந்துட்டார். ஸோ நாங்கள் போட் ஏறின டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். ஸோ போட் ஏறிட்டு டீப் சி உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்துட்டு இங்கே எங்களுக்கு ஸ்பாட் வர்றதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுது. ஸோ நெல்லுட்டூர் பாளையம் டு கிருஷ்ணாபட்டினம் எங்களுக்கு அங்கேருந்து ட்ராவலிங்கே வந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆயிடுது. ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்த பாயிண்டில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ உள் சைட் பேக் சைடு 2 இடத்துலேயே ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ண டேக்கல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லுக்கானா ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 2 4000 சீரிஸ் ரீலு. இன்னைக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ண லூர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீ ஃபிஷ்னு சொல்லிட்டு லோக்கல் லூர் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் ஸ்ட்ரைக் கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு யூஸ் பண்ண ராடும் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானா கொமோடோ 8 feet ராட் K8 ராடு. பிரைட் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சன்லைன் 40 LB யூஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஸ்ட்ரைக் கிடைக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. இன்னைக்கு வந்து ஹார்ட் லோ ஸ்ட்ரைக் தான். நாங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கிரீனிஷாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் வாட்டரில் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி ரொம்பவே வந்து கலங்கலாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு ஸ்ட்ரைக் கிடைக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பாய், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாய், நல்லா இருக்கும் பாய். அது போது நாங்கள் தண்ணி அப்படிதான் நல்லா இருக்கும். முதல் மீன் ஆண்ட்ரஸ் ப்ரோ. ராட் எடுங்க அஜ்மல், ராட் எடுங்க. சூப்பர் 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 ஆண்ட்ரஸ், மிஸ்டர் ஆண்ட்ரஸ் ப்ரோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். முதல் மீன், சூப்பர் 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 சூப்பர்.
ஆண்டஸ் ப்ரோ நவருங்க. அபுபக்கர் சித்திக்கு ஒரு மீன் அடிச்சிட்டார். நல்ல சைஸுங்க ரெண்டுமே. டாப் வாட்டர்ல வச்சதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ணில் பட்டிருக்கு, கண்ணில் பட்டிருக்கு மீன். ஐயோ வரல வர. அஜ்மல் பாய் உட்காண்டா இப்படிதான் ஆகும். உட்கார இல்ல, உட்காண்டா இதான் ஆகும். உட்கார கூடாது. மீனை வந்து நம்ம தான் ஃபைட் பண்ணி எடுக்கணும். போடுங்க. சூப்பர். நல்ல சைஸ், நல்ல சைஸ், நல்ல சைஸ், நல்ல சைஸ். ஓகே ஓகே. சாம்பாய் கைஸ், என்னடா யோசிக்கிறீங்க, என்னடா 1 கிலோ மீன் 2 கிலோ மீனே வந்து இவங்க லேண்டிங் நெட் சேர்த்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம் கைஸ், இந்த லேண்டிங் நெட் இல்லைன்னா நாங்கள் வந்து பிடிக்கிற மீனில் பாதி மீன் தண்ணியாக தான் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட்லூர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேனாச்சும் ஒன்று ஃபவுல் ஊக்லையோ இல்லை லைவ் சைட்லையோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிட்டிக்கு போய் பிடிச்ச மீன் வந்து கண்ணில் வந்து பட்டு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஹார்ட்லூரை வந்து வாயில போடாது, வந்து கடிக்க தான், அது வந்து அடிக்க தான் செய்யும். ஸோ அடிக்கும் போது எங்கேனாச்சும் ஒன்று ஏறி, அதனால வந்து நாங்கள் லேண்டிங் நெட் யூஸ் பண்ணுறோம். லேண்டிங் இருக்கிறதுனால தான் வந்து எங்களுக்கு வந்து நிறைய மீன் வந்து நாங்கள் மிஸ் பண்ணாமல் ஏற்றுறோம். என்ன பாய் போயிடுச்சு பாய். அடிச்சிச்சு எப்படி வந்து போயிடுச்சு பாய். போயிடுச்சு பாய். அடிச்சிச்சு எப்படி வந்து வச்சது பாருங்க. அடிச்சு இல்ல, ஃபர்ஸ்ட் வேற மீன், அது வேற மீன் அடிச்சு விட்டுச்சு. இது வேற மீன். நல்லா உள்ள விடுங்க, உள்ள விடுங்க, உள்ள விடுங்க. உள்ள விட்டுறாதீங்க. அப்பா பவுலு தான், அதான் அப்படிதான், அதனால அப்படி போயிடாது. ஆமா लिप पर எடுங்க भाई लिप पर போடுங்க அப்படி மேல கீழே 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 குச்சிங்க உடா உடா கரெக்டா லாக் ஆகல இன்னும் கீழே அது டப்பால படுது பாருங்க டப்பால படுது பாருங்க இது பாருங்க என்ன ஓகேவா
பாய் ஃபர்ஸ்ட் மீன் விட்டுருச்சு பாய், இரண்டாவது மீன் இது. ஐயோ கல்ல உட்காந்துச்சு பாய். சி பாய் மிஸ் ஆயிடுச்சு பாய். எம்ஜியா உங்களுக்கு அடிச்சிச்சு அடிச்சிச்சு. போடாது மேல போடாது மேல போடாதீங்க. ஐயோ போயிடுச்சுங்க, ஒச்சிச்சு லூர் ஒச்சிச்சு. லோக்கல் லூர் தான், நல்ல சைஸ். முள்ளு நீங்கிச்சு. கைஸ் இருங்க, வீடியோ இன்னும் ஃபுல்லா இருக்கு, ஃபுல்லா பாருங்க. ஸோ இது என்ன ஒரு மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 மீன் மிஸ் ஆயிடுச்சு பேக் டு பேக். அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் லோக்கல் லூர் தான் சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து சீ ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைனா லூரு. இந்த லூரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூக் ரொம்ப சின்னது. ஆக்சுவலி இது 16 கிராமு. ஸோ லிட்மாவோட சகோஷி காப்பி லூருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த லூரு தான் இது. இது பார்த்தீங்கன்னா லூர் இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஹூக்ஸ் தான். ஸோ இந்த சின்ன ஹூக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மீன் அடிச்சிச்சுன்னா முள்ளு வந்து நீங்கிடுது. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 மீன் போன காரணமே முள்ளு நீங்கின காரணம் தான். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் சின்ன ஹூக் தான். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, எல்லாமே வந்து சின்ன ஹூக்ஸ் தான் இது. ஸோ இந்த சின்ன ஹூக்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் பெரிய மீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மீன் அடிக்கிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ 3 கிலோ சைஸ் மீன் தான் அடிச்சது இந்த லூரில். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனைக்கும் வந்து நான் ட்ராக் லூஸாக தான் வச்சிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ட்ராக் லூஸாக வச்சு நான் மீனை கொஞ்சம் ஓட விட்டு தான் ஏற்றலான்னு லேண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் அந்த மீன் வந்து எனக்கு வந்து கோஆபரேட் கொடுக்க மாட்டேங்குது. ஸோ மீன் நேராக வந்து கல்லுக்கு போயிடுது. ஒரு வாட்டி ஒன்று கல்லுக்கு போயிடுது, இன்னொரு வாட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளு நீங்கிடுது. ஸோ டைட் வச்சா முள்ளு நீங்கிடுது, ட்ராக் லூஸ் பண்ணி வந்து நம்ம மீன் ஓட விட்டு எடுத்துனா லூரோட போயிடுது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன் எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து கேப்சர் ஆகல வீடியோவில். ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுலயும் இருக்கு. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்க. ஸோ இந்த லூர் வச்சு தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே மீன் பிடிச்சேன். ஸோ நல்ல ரிசல்ட். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா நீங்க வந்து விஎம்சி ஹூக்கு இல்லைன்னா மஸ்டர்ட் ஹூக்ல நீங்க போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த லூர் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரா நம்ம தூக்கி கல்லு மேல போட்டா கல்லு மேல இருந்து இந்த லிப் ஒடிஞ்சிருது, இல்லைன்னா எங்கன்னா லூர் வந்து டேமேஜ் ஆயிடுது. ஸோ 95 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு பாத்தீங்கன்னா ஒர்த்து தான். ஏன்னா மீன் நல்லா ஸ்ட்ரைக் ஆகிறதுனால ஒர்த்து தான். ஸோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியில்லை. ஸோ ஒரு மேபி பாத்தீங்கன்னா ஒரு 5 மீன் பிடிக்கலாம். 5 மீனுக்கு அப்புறமா மீன் இந்த லூர் வந்து உடஞ்சிருது. ஸோ 195 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாருங்க அங்கதான் போய் நிக்குது மீன். போடு போடு, அந்த சந்துல தான் நிக்குது. அந்த போடுங்க அங்க சுத்துங்க, மறுபடியும் சுத்துங்க, அடிக்கும். பொறுமையா சுத்துங்க, அங்கதான் இருக்கு மீன். போடுங்க அண்ட்ரஸ் ப்ரோ, அந்த சந்தில போடுங்க அண்ட்ரஸ் ப்ரோ. கைட்டிங்க அப்படியே கைட்டிங்க. அது பாரு அடி. பாத்தீங்களா எப்படி வந்து உள்ள இருந்து வீட்டுல உட்காந்து நிக்கிறான் உள்ள. விடுங்க பட்டி விடுங்க பாய். சைஸ் பாய், நல்ல சைஸ் பாய். பாய் சைஸ் பாருங்க.
எத்தனை தான் இருங்க அதாங்க உள்ள இருக்குங்க மீன் சைஸ பாருங்க வர லெவல் சைஸ் ஸ்பிளிட்டரிங்க கை நீச்சு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இது மீன்ல இந்த கைட்டு என்ன பாய் இப்ப எடுங்க பாய் ரத்தம் கொஞ்ச நேரம் ஆடட்டும் நல்லா வலையோட முடிச்சுங்க கைஸ் நல்ல சைஸு வர லெவல் சைஸுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்கும் நல்ல சைஸ் சாம்பாய் ஐயோ 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 பேனிக்கு போயிடும் வந்துச்சு சோபா 5 கிலோ மீன் வந்து ஏத்திருப்பீங்க அடையதுனா எத்துருங்க இல்ல எத்துருங்க கல்லு பாய் நல்ல சைஸ் ஆமா பாய் நல்ல சைஸ் ஆனா ஊத்துச்சு மீன் மீன் வாயில இருந்து ஊத்துச்சு அடே பாய் ஐஸ் சைஸா பாருங்க அகைன் நல்ல சைஸுங்க செம்ம சைஸ் வேற லெவல் காய்ஸ் ஃபைனலி நாங்கள் வந்து ட்ரிப்பை முடிச்சிட்டோம்.
ஸோ 2025 முதல் ட்ரிப்பு எங்களுக்கு நல்லாவே போயிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சைக்ளான் வந்து நவம்பர்ல இருந்து கடலே கண்டிஷன் சரியில்லைன்னா இங்க ஆந்திரால உங்களுக்கு சைக்ளான் வந்து ரொம்ப தண்ணி ரொம்ப கலங்களா இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் மாறி ஜனவரி 20க்கு அப்புறமா தான் கொஞ்சம் தண்ணி எல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்கு கடல். ஸோ அதனால வந்து இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னாலும் இங்க வந்து தண்ணி கலங்களா தான் இருந்துச்சு. நாங்க வந்த உடனே நாங்களுக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா தண்ணி இவ்வளவு கலங்களா இருக்கு மீன் அடிக்காதான்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ட்ரை பண்ண பிறகு எங்களுக்கு வந்து கொஞ்சம் மீன் அடிச்சது. ஸோ எப்பவுமே ஆந்திரால வந்து பேக் டு பேக் அடிக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு தான் அடிச்சது. சில டைம்ல பேக் டு பேக் அடிச்சது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 13-14 மீன் நாங்க பிடிச்சோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆண்ட்ரஸ் ப்ரோ, அப்புறமா பாத்தீங்கன்னா சிதிக் பாய், அதுக்கான பாத்தீங்கன்னா அஜ்மல், நான் மொத்தம் 4 பேர் வந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ட்ரிப் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிடுச்சு. ஸோ நம்ம ஆண்ட்ரஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கூட ஆந்திரா வந்திருக்காரு. லாஸ்ட் ஒரு 4-5 வாட்டி நம்ம கூட வந்து எண்ணூர்ல வந்து நிறைய வாட்டி போட் ஃபிஷிங் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆந்திராவுக்கு வந்திருக்காரு. ஸோ ஆண்ட்ரஸ் ப்ரோ, நம்மள்கிட்ட ஆந்திரால வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும். என்ன அனுபவம் இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஆந்திரால வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது எக்ஸ்பீரியன்ஸ். இது இந்த வாட்டி ஹார்ட்லூர்ல தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஹார்ட்லூருக்கு போனோம். எல்லாமே 2 kg பிளஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே கல்லூர்ல போட்டு 4 மீன் எடுத்தோம். நல்லா ஜாக் பை கூட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ சொன்ன மாதிரி ஆண்ட்ரஸ் ப்ரோ சொன்ன மாதிரி ஹார்ட்லூர்ல இன்னைக்கு வந்து எல்லா மீனும் ஹார்ட்லூர்ல தான் அடிச்சது. அதே மாதிரி கல்லுக்குள்ள, ஆமாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து இன்னைக்கு ஃபுல்லா கல்லுக்குள்ள தான் மீன் இருந்துச்சு. அது கல்லுக்குள்ள போட்டு எடுக்கிறதே எங்களுக்கு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. அந்த கல்லுக்குள்ள மீன் அடிச்சு சில மீன் வந்து அறுத்துன்னு போயிடுச்சு. நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. எனக்கு அறுத்துன்னு போயிடுச்சு. ஆண்ட்ரஸ்க்கு இப்ப லாஸ்ட் நாங்க வர்ற டைம்ல வந்து ஒரு நல்ல சைஸான மீன் அதே மாதிரி கல்லுல அடிச்சு ஒரு லூர் போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இவருக்கு ஒரு லூர் போயிடுச்சு, எனக்கு ஒரு லூர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜ்மலுக்கு நிறைய ஸ்ட்ரைக் இன்னைக்கு. அஜ்மலுக்கு ஏடா உடமா ஸ்ட்ரைக். பட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆனதான் நிறைய மீன் அடிச்சது. 2 மீன் தான் அஜ்மல். ஆமா, அஜ்மலுக்கு 2 மீன் அடிச்சது. நான் ஒரு 6-7 மீன் பிடிச்சேன். நம்ம ஆண்ட்ரஸ் ப்ரோ ஒரு 3-4 மீன் பிடிச்சாரு. நம்ம சித்திக் பாய் வந்து 2 மீன் பிடிச்சாரு. சித்திக் பாய் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜ்மலோட ஃப்ரெண்டு. சித்திக் பாய், உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவர் கடலுக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, போட்லயும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. சோ வந்த உடனே 2 மீன் அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இவர் தான் பண்ணாரு. சோ உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு ஆந்திரால நம்ம கூட ஃபிஷிங் வந்து? ஆந்திராவுக்கு உங்க கூட வரணும் ரொம்ப ஆசை. வந்த மாதிரி 2 மீன் சந்தோஷமா பிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் அவரும் 2 மீன் ஏத்திட்டாரு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால பாத்தீங்கன்னா இந்த 2025 இருந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆந்திரா வந்தோம்னா இதை விட நிறைய மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அஜ்மலும் நம்ம வந்து கூட ஆந்திரா வந்தாரு ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ அஜ்மல் எப்படி போயிடுச்சு உங்களுக்கு? நல்லா போச்சு. மீன் தான் நிறைய ஸ்ட்ரைக் ஆகி நிறைய மிஸ் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே. மீன் 2 மீன் ஏத்தினா நிறைய மீன் மிஸ் அத்துன்னு போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் பாத்துப்போம் நெக்ஸ்ட் டைம். சரி, அது வரைக்கும் நம்ம விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.